குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் படவா. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள். இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படவா. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குருவை பார்த்துலாம். திவ்யதர்ஷினி, பிரியதர்ஷினி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரி, விமல், நமோ நாராயணன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசை வந்து ஜான் பீட்டர். அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா KV நந்தான், புதுமுக இயக்குனர். அவர் தான் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் விமல் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேலன். அவர் வந்து மலேசியாவில் ஒரு பார்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காரு, இப்படி லாட்ரி சீட் வாங்குறாரு. இப்படி ஒரு கதை போய்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆள் குறைப்பு நடைபெறுது அவருடைய அந்த கம்பெனியில். அவரை வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அவரை வந்து வேலையை விட்டு நீக்கிறாங்க. நீக்கினவர் மலேசியாவிலேருந்து சொந்த ஊரான சிவகங்கை மாவட்டத்துக்கு வரணும் அவர். அப்போ ஃப்ரெண்டு கேட்குறாரு, அந்த ராமர் கேட்குறாரு, இப்போ சொந்த ஊருக்கு தானடா போகிறேன், ஏன்டா அப்படி வருத்தமாக இருக்குன்னு கேட்டோடனே அவர் வந்து தன்னுடைய பிளாஸ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சிவகங்கை மாவட்டம் இந்த ஊரில் மரக்காத்து ஊரில் வந்து இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேலை வெட்டிக்கே போகாமல் சூரியும் வரும், இவங்கிட்ட ஏமாற்றி கொண்டு பணத்துக்களை வாங்கி குடிக்கிறது, கும்மாளம் போடுறது, இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் எல்லா ஊருக்காரையும் இவருடைய சேட்டை தாங்காமல் அந்த ஊருக்காரங்க எல்லாம் பணத்தை போட்டு இவரை மலேசியாவுக்கு அனுப்பி விட்றாங்க. இப்போ திருப்பி போனால் அவங்க மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா, என்ன செய்வாங்கன்னு இவர் ஃபீலிங்கோடு அங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறாரு. போனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து மாலை மரியாதைன்னு பயங்கரமாக மரியாதை கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு வந்து இவருக்கு லாட்ரி சீட்டில் 10 கோடி ரூபா விழுந்துருச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டாரு சூரிக்கிட்ட. சூரி ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து உண்மையிலே 10 கோடி சம்பாரிச்சாரா இல்லையா, அந்த ஊர் மக்கள்லாம் அவரை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, சூரி என்ன ஆனார், கதாநாயகி என்ன ஆனாங்க, விமல் என்ன ஆனார், இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படவா படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடி படமா வர வேண்டிய ஒரு படம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், தேசிங்கி ராஜா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல அந்த மாதிரி ஒரு காமெடியா வர வேண்டிய ஒரு நல்ல கதை இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் அவர்கள் வந்து படத்தோட நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் இருக்கு. இதுல வந்து அவர் 1/2 மணி நேரத்தை வந்து கட் பண்ணியிருந்தாருன்னா படம் கொஞ்சம் கிரிப்பா இருந்திருக்கும். அதை வந்து ஏன் அவர் பண்ணாம விட்டாருன்னு தெரியல. அதனாலேயே ஃபர்ஸ்ட் ஹாப் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, செகண்ட் ஹாப்பும் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாப்ல வந்து ஃப்ரீ கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கருவேல மரங்களை வெட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருக்காங்க. கருவேல மரங்கள் இருக்கிறதுனால 25% விவசாயம் அழிகிறதுக்கு கருவேல மரங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த சமுதாய அக்கறையோட அந்த விஷயத்த சொன்னதுக்கு இயக்குனரை பாராட்டணும். மறுபடியும் சொல்லிக்கிறோம், இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தோட லென்த்து தான். 2.5 மணி நேரம் இருக்கிற படத்தை 2 மணி நேரம் ஆக்கியிருந்தாங்கன்னா படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அந்த தேசிங்கி ராஜா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார அந்த அளவுக்கு ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பாடல்கள், பின்னணி இசை நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, காமெடி சில காட்சிகள் நல்லா இருக்கு. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நீங்க பக்கத்துல இருக்க தேட்டர்ல போய் ஒரு படம் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.